வியூவர்ஸ், நாங்களுடைய லக்ஷ்மி, நீங்கள் பார்த்துட்டு 0 பாயிண்ட் லக்ஷ்மி. நிறைய விஷயங்கள் இந்த வீடியோவில் பேசலாம். அதுக்கு முன்னாடி காஸ்டியூம் வைஸ் சில டிஸ்கஷன். ஸோ இங்கே நம்ம பசு அண்ட் ராகினி அவங்களோட காஸ்டியூம் வந்து 2 ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட்டில் 2 நாள் காட்சிகளாக வருது. பட் இந்த இடத்துல வெண்ணிலாவோடது சேம் காஸ்டியூமாக இருக்குது. அதே மாதிரியே வெண்ணிலாவோட மாமா கேரக்டர் அப்படின்னு ஒருத்தர் நம்ம கணிச்சிட்ருக்கோம் இல்லையா, அவருடைய காஸ்டியூமே சேம். ஸோ விஜய் வந்து கூட்டிகிட்டு வருவாருன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல இப்போ ரொம்ப பயங்கரமாக போயிட்டுருக்குது வெண்ணிலாவோட விஷயம். இருந்தாலும் இந்த இடத்துல அவங்களோட மாமா, ஏன்னா முன்னாடியே வந்து வெண்ணிலா சைடில் அவங்க மாமாவை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க மாமாவை வந்திருக்காரு. இப்போ இந்த மாமா வெண்ணிலா இவங்க 2 பேருமே ஐ திங்க் இது பசுவோட வீடாக காட்டுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால் இங்கே பசுவோட வீட்டில் இருக்காங்க. சம்திங் இவங்க எல்லாருமே ஒரு கூட்டணியில் வராங்க. இந்த இடத்துல ராகினி வந்து ஒரு வீடியோ எடுத்துகிட்டு இது அவங்களுக்கு ஃபேவராக ஏதோ ஒன்று பண்ணணுன்னாங்களே. ஃபஸ்ட்டு இந்த விஷயத்த வீடியோ எடுத்தாங்களே, அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, ரொம்ப காவேரிக்கு பாதகமான இடம் கிடையாது. அவங்க ஏதோ ஒரு டேப்லெட் சாப்பிட்டு அதை விஜய் எக்ஸ்பிளைன் பண்ண தான் போகிறாரு. அந்த ஒரு தருணத்தில் தான் விஜய் வாக்குறுதி கொடுக்குற மாதிரி, வாக்குறுதி இல்லை, சம்திங் பேசுகிறது கொஞ்சம் லைட்டாக ஒரு 2% வந்து ஃபேவராக ஒரு சமாதானப்படுத்துகிற மாதிரி ஒரு இதில் இருக்கும்போது காவேரிக்கு அனுப்புறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் ஆனால் அது விஜய் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டால் ஒன்றுமே பெரிய பிரச்சனை இல்லை. ஸோ காவேரி இதை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. இப்படி மாத்திரை சாப்பிட்டுட்டா ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனேன் அந்த தருணத்தில் வந்ததுன்ட்டு. ஆனால் இது மாதிரி காவேரிக்கு அனுப்பிச்சாலும் ராகினி அனுப்பிச்சாலும் காவேரி டென்ஷன் ஆக மாட்டாங்க. இன்னொன்று இவர் லோடிங் சொல்கிறது வர அப்டேட்ஸ் நிறையா கொடுக்குறாருல, அதை லோடிங்னு சொல்கிறாரு. நான் ஜஸ்ட் ஃபன்னுக்கு சொல்கிறேன். இருந்தாலும் இந்த இடத்துல வெண்ணிலாவுடைய மாமா இவங்க 2 பேர்த்துக்குமே விஷயம். இந்த வீடியோவோட முக்கியமான கதையே அதுதான். என்னென்னா அவங்க உண்மையாக சொல்ல போகிறாங்க. விஜய் காவேரிக்கு அந்த 1 இயர் கான்ட்ராக்டு, அதனால் பிரிஞ்சிருக்காங்க. சம்திங் ஏதோ ஒரு இப்போ இருக்கிற விஷயத்த இன்னும் கொஞ்சம் பெருசுப்படுத்தி ராகினி சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்க அம்மா கூட்டிகிட்டு போயிட்டாங்க, இங்கே பிரச்சனை ஆயிடுச்சு, நீ நினைக்கிற மாதிரிலாம் அவங்க 2 ஒன்றா இல்லை, விஜய் சமாதானப்படுத்த தான் கூட்டிகிட்டு போகிறான். சம்திங் இன்னுமே எக்ஸ்ட்ரா புகையை போடுற மாதிரி எக்ஸ்ட்ரா நிறையா சொல்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதை வந்து நம்மளுடைய வெண்ணிலாவுக்கும் அவங்களுடைய மாமாவுக்கும், ஏன்னா மாமாவும் ஒரு பக்கம் இந்த பொண்ணு இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது விஜய் விஷயத்தில் அப்படின்னு நினைக்கலாம், இவங்களுடைய கூட்டணியில் இருக்கலாம். இவர் மாமான்னு நினச்சிட்ருக்கேன். பட் இவரை பற்றி நமக்கு இன்னும் கிளியராக தெரில. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இருந்தாலும் இந்த இடத்துல வெண்ணிலா நெகட்டிவ் எடுப்பாங்கங்கிறது ஒவ்வொரு அப்டேட்லேயும் தெரியுது. அது மட்டும் இல்லை, இவங்களோட சேர்ந்து ஒரு லோடிங்னு கொடுக்கும்போது, ஒரு சம்பவம்னு கொடுக்கும்போது நல்லவங்களாவா இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். இருந்தாலும் எல்லா விஷயங்களும் விஜய் தான் ரொம்ப பாதிக்கும் அப்படிங்கிறது தான். ஆனால் மீண்டும் சொல்கிறது என்னென்னா, விஜய் ஸ்ட்ராங்காக இருக்கார், காவேரியும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இருந்தாலும் இந்த பிரச்சனையை மற்றவங்களோட மூலமாக எப்படி பெருசு பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டேடியம்.